நமஸ்காரம். அஸ்ட்ரோபிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து. இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான ரெமெடி, முக்கியமான ஒரு ஆக்டிவேஷன், அனிமல் ஸ்பிரிட். இது வெறும் அனிமல் ஸ்பிரிட் மட்டும் இல்லை, ஸ்பிரிட் இன்செக்ட்ஸ், ஸ்பிரிட் பேர்ட்ஸ், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில், ஒரு தனிநபருடைய வாழ்க்கையிலையோ இல்லை ஒரு டீம் ஒர்க்லேயோ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். முதல்ல அனிமல் ஸ்பிரிட் அப்படின்னா என்ன? ஸ்பிரிட் அனிமல்னால் என்ன? ஸ்பிரிட் அனிமல் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு அனிமல்ஸோட குவாலிட்டிஸை நம்ம வாழ்க்கையில் நம்ம அப்ளை பண்ணுறது, நம்ம அடாப்ட் பண்ணுறது. இப்போ நான் எப்போவுமே உல்ஃபை தான் என்னோடய ஒரே அனிமல் ஸ்பிரிட் இல்லை, என்னோடய மோஸ்ட் லவபிள் அனிமல் ஸ்பிரிட் வந்து உல்ஃப். உல்ஃப் வந்து தன்னோட பேக்கை உடைக்கவே உடைக்காது. ஃபேமிலிக்கு, பார்ட்னருக்கு ரொம்ப லாயலாக இருப்பாங்க, ப்ரொட்டக்டிவாக இருப்பாங்க. ஆபத் பாண்டவன் உல்ஃப். அதனால் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் அனிமல் ஸ்பிரிட் வந்து முதல்ல கண்ணுனால வரணும். எப்போ அடிக்கடி எந்த அனிமலை நான் அடிக்கடி கூப்பிடுவேன், மனசில் நினைப்பேன் அப்படின்னா உல்ஃப் தான். அதுக்காக உல்ஃப் தான் தி பெஸ்ட்டு அப்படின்னு கிடையவே கிடையாது. ஒவ்வொரு அனிமல்கிட்டையும், ஒவ்வொரு பேர்டுக்கிட்டையும், ஒவ்வொரு இன்செக்ட்ஸ்கிட்டையும், ஒவ்வொரு ரெப்டைல்ஸ்கிட்டையும், ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும், மனிதர்கள் அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு குவாலிட்டிஸ் இருக்கும். நம்ம சில மனிதர்களை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், மாடாக உழைக்கிறான் அப்படிம்பிங்க, நாய் போல் கத்துறான் அப்படிம்பிங்க, எறும்பா தையறான் அப்படிம்பாங்க, புலி மாதிரி பாயறான், தேல் மாதிரி கொட்டுறான், பாம்பு மாதிரி சீர்றான். நம்ம எல்லாம் சின்னதில் கேள்விப்பட்டிருப்போம். ஏன் அந்த குவாலிட்டிஸை ஹியூமனோட கம்பேர் பண்ணுறோம்? ஹியூமனோட சில குவாலிட்டிஸ் சில மிருகங்கள்கிட்ட நம்மளால் பார்க்க முடியும். நம்ம லைஃப்பில் சந்திக்கிற மிருகங்கள்கிட்ட, நாய்கிட்ட, பூனைக்கிட்ட, மாடுகிட்டலாம் பார்த்திங்கன்னா மனிதனோட சில குவாலிட்டிஸ், நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ளே நம்ம பார்க்க முடியும். எங்கள் வீட்டில் நம்ம யாமியோட ரெஸ்கியூவில் தார்னு ஒரு குட்டி இருக்குது. தார்லேருந்து இடத்துனால தார்னு பேர் வச்சுட்டாங்க. தார் எப்படின்னா யார் வந்தாலுமே எல்லா நாய்களும் கத்தும். நார்மலாக டாக்ஸ் வந்து குறைப்பாங்க. ஆனால் தார் மட்டும் என்ன பண்ணுவான்னா, 2 கையும் மேலே தூக்கி 2 காலில் நின்றுட்டு வாங்க 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 தூக்குங்கிற மாதிரியே ஆக்ஷன் அப்படி தான் இருக்கும். விடாமல் 2 நிமிஷம் அப்படியே நிற்பா, கூப்பிட்டுக்கிட்டே இருப்பா. நான் ராம் 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 சொல்லு, ராம் ராம் சொல்லு, முருகா முருகா சொல்லுன்னு நான் கிண்டல் அடிப்பேன் அவளை, அந்த மாதிரியே ஆக்ஷன் பண்ணும்போது. இப்பாரு மனுஷனை போலவே இந்த நாய் கூப்பிடுது பாருன்னு வர்றவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமாக இருக்கும். கொரியர் ஆட்டம், போஸ்ட்மேன் ஆட்டம், எல்லோரும் புதுசாக பார்க்குறவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, மனுஷனை போல அப்படின்னு. ஒவ்வொரு மிருகம், பறவை, இன்செக்ட்ஸ், பரப்பனை, ஊர்வனை, அவங்ககிட்ட இருக்கிற குவாலிட்டிஸை நம்ம லைஃப்பில் நம்ம எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளை விட ரொம்ப க்ளோஸ்லி யூனிவர்ஸோட கனெக்ட் ஆனது மற்ற ஜீவ ஜந்துக்கள். ஹியூமன் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப குறைவாக பிரபஞ்சத்தோடையும் இயற்கையோடையும் கனெக்டாக இருக்கிறது. டிஸ்கனெக்ட் ஆகி பல வருஷங்களாச்சு மனிதர்கள். நம்மளோட தாத்தாக்கு தாத்தா, பாட்டனுக்கு முப்பாட்டெல்லாம் யூனிவர்ஸோட ரொம்ப க்ளோஸாக கனெக்ட் ஆகிருந்தாங்க. கவனிச்சிருக்கீங்களா? எப்போவுமே பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு மெசேஜ் வரும். ஒரு பிரளயம் வரதுக்கு முன்னால், ஒரு பூகம்பம் வரதுக்கு முன்னால், ஒரு சுனாமி வரதுக்கு முன்னால் ஒரு மெசேஜ் பிரபஞ்சம் கொடுக்கும், இயற்கை கொடுக்கும். ஒரு கம்யூனிகேஷன் ஏதோ ஒரு விதத்தில் நடக்கும். அந்த கம்யூனிகேஷன் மற்ற உயிரினங்களுக்கு இப்போ ஈஸியாக தெரிஞ்சிடும். எல்லாம் அவங்கவுங்க சேஃப் ஜோன் பார்த்துக்குவாங்க, எஸ்கேப் ஆயிடுவாங்க. மனுஷன் மட்டும் தான் சிக்கிக்குவான். ஏன்னா மனுஷன் மட்டும்தான் இயற்கைகிட்ட இருந்தும் பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்தும் டிட்டாச் ஆகிருக்கிறது. அதனால தான் என்னோட எல்லா ரெமெடிஸ்லையுமே நான் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிற மாதிரி, இயற்கையோட பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிற மாதிரி தான் என்னோட ரெமெடிஸ் இருக்கும். ஸ்விட்ச் வேர்ட்ஸ் ஆட்டும், கஞ்சி சிம்பிள்ஸ் ஆட்டும், அஃபர்மேஷன்ஸ் ஆட்டும், சப்ளிமினல் அஃபர்மேஷன்ஸ் ஆட்டும், எல்லாமே லா ஆஃப் அட்ராக்ஷன். நடக்காததை நடத்தி காட்டுறதுக்கு, பிறக்காத குழந்தைய பிறக்க வைக்கிறதுக்கு, கிடைக்காத வேலையை கிடைக்க வைக்கிறதுக்குலாம் நான் இல்லை. ஆஸ்ட்ராலஜருக்கு அந்த தகுதி, அந்த சக்தி கிடையாது. ஆஸ்ட்ராலஜர் இறைவன் கிடையாது. ஆஸ்ட்ராலஜர் இஸ் அ மாஸ்டர். இதெல்லாம் தான் உங்களோட பாஸ்ட் லைஃப்லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்கிற குட் கர்மா, பேட் கர்மா. இந்த குட் கர்மா, பேட் கர்மா கேட்ட மாதிரி தான் இந்த ஜென்மத்தில் உங்கள் வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்களும் சில சங்கடங்களும் நடைபெற போகுது. தவறுகளை திருப்பி செய்யாதீங்க. அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் சோர்ஸ், அதை தான் நான் சொல்லுவேன். ரெமெடிங்கிற பேரில் ஒரு ப்ராக்டிக்கல் ரெமெடி இல்லை, ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கல் ரெமெடி. இப்போ நம்ம எப்படி ஒரு ஸ்பிரிட் இன்செக்ட் எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஆண்ட், எறும்பு. எத்தனை பேர் இப்போது நான்லாம் நிறைய பார்த்துருக்கேன். குழந்தையிலேருந்து எறும்பு வேடிக்கை கண்ணு கொட்டாமல் நான் பார்ப்பேன். எறும்போட ஒவ்வொரு நடவடிக்கையும் நான் வேடிக்கை பார்ப்பேன். அப்போ நமக்கு தான் எக்ஸ்ப்ளோர். அப்போ இது மொபைல் ஏது, அப்போ இந்த மாதிரி டிவியெல்லாம் ஏது? அந்த வீதியிலேயே ஒரு டிவி தான் இருந்துச்சு. இந்திரா காந்தி அம்மா இறந்தபோது அந்த கிரிமேஷன் எல்லாமே அந்த ஒரு டிவியில், வீதி எண்டில் இருக்கிற டிவியில் தான் நாங்கள் போய் பார்த்தோம். நார்மலாக அந்த டிவி பார்க்குறதுக்குலாம் 1 மணி நேரத்துக்கு 4 கேட்பாங்க, 25 பைசா கேட்பாங்க. ஆனால் இந்த மாதிரி பொது காரியங்கள் வரும்போது, பொது நிகழ்வுகள் வரும்போது ஃப்ரீயாக போய் பார்த்துக்கலாம். 100 பேர் 150 பேர் ஜன்னல் வழியாக, ஹால் வழியாக பார்ப்போம்.
அதனால் நிறைய யூனிவர்ஸோட நான் ரொம்ப இயற்கையோட க்ளோஸாக கனெக்ட் ஆயிருந்தேன். கிஃப்டட் பிஃபோர் 1980. 2000க்கு அப்புறம் கர்ஸ்டு குழந்தைங்களா போயிட்டாங்க பாவம். அவங்களுக்குலாம் நிறைய வழிகாட்டிகள் வேணும் இயற்கையோட க்ளோஸாக கனெக்ட் ஆகிறதுக்கு. எல்லாராலையும் முடியல, லட்சத்தில் ஒருத்தர் தான் பண்ணுறாங்க. குழந்தைகளுக்கு இதெல்லாம் புரிய வைங்க தயவுசெய்து. நீங்களும் மொபைலை வச்சுட்டு டிவி முன்னால் உட்காந்துட்டு குழந்தைகளையும் அதே மாதிரி பழக்கிறாதீங்க. கொடுக்காதீங்க, கைண்டில் மொபைலே கொடுக்காதீங்க ஒரு 8 வயசு வரைக்கும். இப்போ பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு இடமே கொடுக்காதீங்க, டைவெர்ட் பண்ணிவிடுங்க, கண்டுக்காதீங்க. இதுக்கெலாம் நல்ல ஒரு சைக்காலஜிஸ்ட்கிட்ட பேரண்டிங் முதல்ல கற்றுக்கணும் இந்த காலத்து பேரண்ட்ஸு. நாங்களாம் தப்பிச்சிடும் சத்தியமாகவே. எறும்பை பார்த்தோன்னே நமக்கு மனசுக்கு வரக்கூடிய முதல் விஷயம், எப்படி லைனாக போவாங்க. அந்த லைன் உடைக்க மாட்டாங்க. எறும்புகள் லைன் உடைக்குது அப்படின்னா ஏதோ டேஞ்சர் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ தான் அவங்க கிளம்பு பிரிஞ்சு போ அப்படின்னு பிரிஞ்சு போவாங்க. அந்த டிசிப்ளினாக இருப்பாங்க வாழ்க்கையில். வில் பவர், திடம், தன்னை விட 10 மடங்குலேருந்து 50 மடங்கு வரைக்கும் தேவைப்பட்ட அதிகமாக கூட எறும்புகளோட வகைகள் மாறும். அது மூலமாக 50 மடங்கை விட அதிகமான சுமையை எறும்பால் சுமக்க முடியும். மனுஷனால் முடியுமா? ஒரு நபர் 60 கிலோ இருக்கார் அப்படின்னா 5 மடங்கு வெயிட்டை தூக்க முடியுமா? 300 கிலோ வெயிட்டை ஒரு நபரால், தனி நபரால் தூக்கிட்டு அவ்வளோ தூரம் நடக்க முடியுமா? எறும்புகள் நடக்கும், 50 மடங்கு தூக்கி நடக்கும். அந்த அளவுக்கு இது கட்ஸ் இருக்கும், டீம் ஒர்க் இருக்கும், விடாமுயற்சி இருக்கும். நீங்கள் எத்தனை தடவை எறும்பு நட்சத்திரத்துலலாம் பண்ணியிருக்கேன். கஷ்டப்பட்டு ஒரு அரிசி தூக்கிட்டு போகும். நான் அந்த அரிசியை லைட்டாக குச்சி வச்சு தட்டி விட்டுருவேன், தட்டி இந்த பக்கம் தள்ளி போட்டுருவேன். திருப்பி யூட்டர்ன் போட்டு வந்து நேராக போய் அதே அரிசி எடுத்துட்டு நீங்கள் 10 தடவை தட்டுங்களேன், அந்த குழந்தை 10 தடவையும் தூக்கிட்டு போகும், விடாமல் தூக்கிட்டு போகும். இதெல்லாம் செஞ்சிடக்கூடாது. அப்போல்லாம் விவரம் தெரியாத வயசில் எப்போவுமே அந்த உழைப்புக்கு மரியாதை கொடுக்கணும். எனர்ஜி எப்போவுமே நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். நான் 10 ரூபா 1000 ரூபா நஷ்டமானாலும் நான் எப்போவுமே கவலைப்பட மாட்டேன். மணி கேன் பி ரீமேட் எகெயின். எனர்ஜி போச்சுன்னா, நேரம் போச்சுன்னா, காலம் போச்சுன்னா, வயசு போச்சுன்னா திருப்பி கிடைக்காது. அதாவது அந்த காலகட்டம் முடிகிறதுக்குள்ளே நம்மளால் நல்ல விஷயங்களை உறுதியாக செஞ்சிடணும். ஸோ எங்கெல்லாம் ஒரு நபர்கிட்டையோ, உங்ககிட்டையோ, உங்கள் ஸ்டாஃப்கிட்டையோ, உங்கள் குடும்பத்துலேயோ வில் பவர் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, ஹார்ட் ஒர்க்கிங் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, அந்த கட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, ஒரு ஃபயர் இல்லைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, ஒரு சுறுசுறுப்பாக இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, அவங்களால ஒரு விஷயத்த ஏற்றி நடக்க முடியல, லோடு பண்ண முடியல, அவங்க அதை பாரமாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களோ, சோம்பேறிக்கு மெயின் எஸ்பெஷலி, எங்கெல்லாம் ஒரு டீம் ஒர்க் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, ஒற்றுமை இல்லாமல் சதறி காரியத்தை செய்கிறாங்க, இவங்க ஒற்றுமையாக செஞ்சு இது என்ன வேலை முடிச்சிருக்குமே அப்படின்னு நினைக்கிறீங்களோ. சில டாஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கட்டுமான பணி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒரு ஸ்கெடியூல் இருக்கும், ஸ்கெடியூல் டைம் போட்டு வேலை பண்ணுறது, அது இல்லைன்னு நினைக்கிறீங்களோ. அவங்களே இங்கே ஒருத்தர் கல்லை தூக்கி போடுறாங்கன்னா அங்கே ஒருத்தர் பிடிப்பார், அதுக்கு அடுத்து ஒருத்தர் பிடிப்பார், அது தப்புன்னு மேலே ஏறும், அங்கே கொண்டே ஒருத்தர் கலவையை கொட்டுவாங்க அடுத்தது. ஸோ இது வந்து ஒரு டீம் ஒர்க். ஒரு ஆள் கைவிட்டால் என்ன ஆகும், டம்முன்னு அடுத்த மண்டை மேலே தான் வந்து விழுகும். நீங்கள் கட்டடம் கட்டுறவங்களெல்லாம் பாருங்கள், அந்த ஒரு பேட்டர்னு எப்படி இங்கேருந்து தூக்கி போடுறாங்க, அவங்க எப்படி இங்கே ரிசீவ் பண்ணுறாங்க, இங்கேருந்து அங்கே வீசுகிற எப்படி பறக்குது, நமக்கே ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். அது டீம் ஒர்க். அந்த மாதிரி டீம் ஒர்க் சில இடங்களில் மிஸ் ஆச்சுன்னா அந்த காரியம் ஜெயிக்காது. தனித்தனியாக ஸ்கோர் பண்ணணும், தனித்தனியாக நான் மட்டும்தான் மார்க் வாங்கணும், நான் மட்டும்தான் பெஸ்ட் பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு குழுவாக செய்ய வேண்டிய ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா எப்படி இருக்கும்? நீ கரெக்டாக போடாதனால தான் கீழே போட்டான், அதனால தான் அது உடஞ்சதுன்ட்டுருவாங்க. நீ கரெக்டாக போடணும், அவன் அதை கரெக்டாக பிடிக்கணும், அவங்க அடுத்த இடத்துல அதை கொண்டு போய் சேர்த்தணும், அந்த வேலை முடியணும், டாஸ்க் முடியணும். இந்த ஒற்றுமை கட்டாகிற இடத்துல எல்லாம் இந்த ஆண்டோட ஸ்பிரிட்டு தேவைப்படும், ஆண்டோட குணங்கள் தேவைப்படும். அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல அந்த மாதிரி நபர்களுக்காக, உங்களுக்காக நீங்கள் செய்யலாம், உங்கள் குழந்தைகளுக்காக மற்ற நபர்களுக்காக செய்யலாம், ஒரு டீமுக்காக செய்யலாம், ஸ்டாஃபுக்காக செய்யலாம். எறும்போட ஃபோட்டோ வாங்கி வைக்கலாம், எறும்போட வீடியோஸ் அடிக்கடி கண்ணில் தென்படுற மாதிரி வீடியோ ஓட்டலாம். ஹாஸ்பிட்டல்ஸில் ஆட்டும் எங்கெல்லாம் டீம் இருக்கிறக்கோ அங்கே எறும்போட வீடியோஸ் ஓட்டலாம். எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்கன்னு பாருங்கள், நீங்கள் பேசலாம். அதை பார்க்கும்போது ஆமாம் இல்லை எப்படி ஒற்றுமையாக இருக்காங்க, அவங்களுக்குள்ளே பஞ்சாயத்து வராது. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அனிமல்ஸ் ஆர் பிளான்ஸ் ஆர் பேர்ட்ஸ், தே ஜஸ்ட் எக்ஸிஸ்ட். மீறி அவங்களுக்குள்ள பஞ்சாயத்து வருது அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் டைமில் சில அனிமல்ஸ் பேர்ட்ஸ் கிட்ட வரும், சில இன்செக்ட்ஸ் கிட்ட வரும், உயிர் காக்கிறதுல வரும், சர்வைவல் ஃபுட்டுக்கு வரும், சொத்து சேர்த்துறதுக்கு, பணம் சேர்த்துறதுக்கு, என் பிள்ளையோட ஓன் பிள்ளை பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், இதுக்கெல்லாம் அவங்களுக்கு அதுக்கெல்லாம் அந்த மாதிரி டைமே இருக்காது. அது ஒரு சில அனிமல்ஸ் கிட்ட மட்டும் தான் அது இருக்கும். நம்ம அதுக்குள்ளெல்லாம் அப்படிலாம் போக வேண்டாம், அவங்களையும் போய் ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே நம்ம நிறுத்த வேண்டாம்.
நான் எறும்போட குவாண்டம் சிம்பிள் உங்களுக்கு நான் டெலிகிராமில் அட்டாச் பண்ணுறேன். 2 சிம்பிள் அட்டாச் பண்ணுறேன். ஒன்று வந்து நீங்கள் வரைகிறதுக்கு, அதை வந்து நீங்கள் பேப்பரில் வரையலாம். அதே ரெட் கலரில் மணக்கண்ணில் வரைஞ்சி பழகினதுக்கப்புறம் இனிஷியலாக நீங்கள் பேப்பரில் வரையலாம். வரைய அந்த மணக்கண்ணில் ஒரு நாளைக்கு 1 தடவை 2 தடவை வரையலாம், 3 தடவை வரையலாம். அந்த குவாலிட்டி உங்கள்கிட்ட இம்ப்ரூவ் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் மணக்கண்ணில் வரைகிறது இன்னும் பவர்ஃபுல். எப்படி மந்திரம் மனசில் சொன்னால் பவர்ஃபுல்லோ, வாயால் உச்சரிக்காமல் மனசை நினச்சா பவர்ஃபுல்லோ, ஒரு வேர்டு மனசுக்குள்ளே நினச்சா பவர், சொல்கிறத விட பல லட்சம் மடங்கு பவர். அந்த மாதிரி தான் அந்த சிம்பிளை வந்து நீங்கள் காற்றுல வரையும் போது மணக்கண்ணில் கையில் வரையலாம் காற்றுல. அதுக்கப்புறம் மணக்கண்ணிலேயே காற்றுல வரையணும். கண்ணு முன்னால் அதை விஷுவலைஸ் மட்டும் பண்ணணும் மூடிய கண்களுக்குள்ளே. பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு நான் ஒரு தனி சிம்பிள் அட்டாச் பண்ணுறேன். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து இடது கையில் வச்சு வலது கையில் கவர் பண்ணி அதுக்குண்டான ஸ்விட்ச் வேர்டு, அதுக்குண்டான மந்த்ரா 2மே நான் உங்களுக்கு அனுப்பித்தரேன். அந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லலாம், அந்த மந்த்ராவை சாண்ட் பண்ணலாம். ஒரு சின்ன டம்ளரில், கிளாஸ் டம்ளரில் தண்ணி எடுத்து, இல்லை வெள்ளி டம்ளரில் தண்ணி எடுத்து, இல்லைன்னா பித்தளை டம்ளரில் தண்ணி எடுத்து, பிளாஸ்டிக் வேண்டாம், இடது கையில் சிம்பிளை வச்சு பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டிய சிம்பிளை இடது கையில் வச்சு வலது கையில் அந்த டம்ளரில் இருக்கிற தண்ணி அது மேலே வச்சு உங்கள் கையால் கவர் பண்ணி ஒரு கண்ணை மூடிட்டு தாடையை நிமிர்த்தி ஒரு 5 நிமிஷம் அந்த ஸ்விட்ச் வேர்டையும் அந்த மந்த்ராவையும் 5 நிமிஷம் ஸ்விட்ச் வேர்டு, 5 நிமிஷம் மந்த்ரா, 10 நிமிஷம் ஸ்விட்ச் வேர்டு, 10 நிமிஷம் மந்த்ரா சாண்ட் பண்ணிவிட்டு அந்த எனர்ஜைஸ்ட் வாட்டர் நீங்கள் குடிக்கலாம், மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். யாருக்கிட்ட அந்த மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை எனர்ஜைஸ் பண்ணிவிட்டு அந்த எனர்ஜைஸ் பண்ண சிம்பிளை வந்து தலகாணி கடியில் வச்சு படுக்கலாம். மற்றொரு தலகாணி கடியில் வைக்கலாம், மற்றவங்களோட பேக்கில் வைக்கலாம், உங்கள் பர்ஸில் வைக்கலாம். அந்த நபரே இல்லையா, அவங்க ஃபோட்டோ அந்த சிம்பிள் பின்னால் ஒட்ட வச்சுட்டு அந்த சிம்பிளை நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணலாம். எனர்ஜைஸ் பண்ணி ஷெல்ஃபில் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி விதங்களில் அதை யூஸ் பண்ணலாம். அதனால் 2 சிம்பிள் நான் டெலிகிராமில் அட்டாச் பண்ணுறேன். டெலிகிராமோட லிங்க் வந்து ஸ்டாஃபோட நம்பர் என்னோட 7373092818 ஸ்டாஃப் கம் என்னோட 26 இயர்ஸ் நட்பு கவிதா அந்த நம்பரில் ரிப்ளை பண்ணுவாங்க. அவங்ககிட்ட டெலிகிராமோட லிங்க் வாங்கிக்கோங்க. டெலிகிராமுக்குள்ளே வாங்க, அந்த சிம்பிள் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். லேமினேட் பண்ண வேண்டாம். தேவைன்னா அப்புறம் இன்னொரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை கசங்காமல் மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கான தப்பு இல்லை. அந்த ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான சில பேட்ச் ஃப்ளோ ட்ராப்ஸும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது 3 அந்த பேட்ச் ஃப்ளோ ட்ராப்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், உட்கொள்ளலாம். அந்த சிம்பிளை எனர்ஜைஸ் பண்ணிக்கலாம், பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மனக்கண்ணில் அதை வரையலாம். வரைகிறதுக்கு ஒரு தனி சிம்பிள், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு தலகாணி கடியில் வைக்கிறதுக்கும் உங்களை யூஸ் பண்ணுறதுக்கு தனி சிம்பிள், 2மே நான் அனுப்புகிறேன். வரைகிறது நீங்கள் மனக்கண்ணில் வரையணும், பிரிண்ட் அவுட் வந்து எடுக்க வேண்டிய பிரிண்ட் அவுட் எடுக்கணும். இவ்வளோ தான் உங்களோட வேலை. இதை நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்குள்ளே இந்த டிசிப்ளின் வந்துடும், ஸ்கெடியூல் வந்துடும், விடாமுயற்சி வந்துடும், குழுவாக சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறது வந்துடும், சுறுசுறுப்பாக இருக்கிறது வந்துடும். இதற்குண்டான மலர் தீர்வு என்ன அப்படின்னா, யார்கிட்டெல்லாம் சோம்பேறித்தனம் இருக்கோ அங்கெல்லாம் ஹார்ன்பீம் எடுத்துக்கலாம். ரொம்ப பாரமாக ஃபீல் பண்ணுறாங்க, எக்ஸாஸ்ட் ஆகிறாங்க அப்படின்னா வெர்வைன் எடுத்துக்கலாம். ஹார்ன்பீம், வெர்வைன், வைல்டு ஓட். எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோன்னே தெரியாமல் ஆண்டெல்லாம் டிட்டர்மினேஷனோடு போவாங்க, இதுக்கு தான் போகிறோம் அப்படின்னு. போகிற பாதை உங்களுக்கு தெளிவாக தெரியும். வைல்டு ஓட் எடுத்துக்கலாம் பாதையை நிர்ணயிக்கிறதுக்கு. ஸ்வீட் செஸ்னட் எடுத்துக்கலாம் தெய்வ அனுகூலம் கூட வர்றதுக்கு. வில்லோ எடுத்துக்கலாம், நிறைய குணம் இருக்குது, சில குணங்கள் மட்டும் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வில்லோ எடுத்துக்கலாம் ஒற்றுமைக்கு. இஎல்எம் எல்ம் எடுத்துக்கலாம். இந்த ட்ராப்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க, ஒரு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்க, பேச்சுலர் ரெமெடி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஒற்றுமை இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும், சுறுசுறுப்பாக இருக்க ஆரம்பிப்பாங்க, எந்த இலக்கை நோக்கி போகிறோங்கிறது தெரிஞ்சவங்க அவங்க போவாங்க, பாரமாக ஃபீல் பண்ண மாட்டாங்க, எக்ஸாஸ்ட் ஆக மாட்டாங்க, எரியுறல் கூட இருக்கும். அதற்குண்டான மந்திரம், இந்த மலர் மருந்து எடுத்துக்கும் போதே அதுக்குண்டான மந்திரம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம், வல்லபம் கஜானனம் ஏகதந்தம், வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். தடைகளை தகர்த்தெறிஞ்சு அந்த காரியத்தை அடைஞ்சிருவாங்க. இதற்குண்டான ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அட்ஜஸ்ட், பவ், கன்சீட், டுகெதர், டிவைன், நவ், டன். இதுதான் ஸ்விட்ச் வேர்டு. இந்த ஸ்விட்ச் வேர்டை சேன் பண்ண சொல்லலாம். நீங்கள் மற்றவங்களுக்காக சேன் பண்ணலாம், உங்கள் ஸ்டாஃபுக்காக சேன் பண்ணலாம், உங்கள் ஸ்டாஃப் உங்களுக்காக நல்லா வேலை பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக சேன் பண்ணலாம். அவங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டில் நீங்கள் இதை எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்கலாம். எங்கெங்கேயோ மற்றவங்களும் உருட்டுவாங்க, அங்கே போய் வசிய வைக்கிற பில்லி சுண்ணி ஏவல் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏவி விடும்போது நம்ம நல்ல விஷயத்தை ஏவி விட முடியாது மற்றவங்க மேலே. நான் எல்லா எனர்ஜியும் நல்லதுக்கு மட்டுமே பயன்படுத்துவேன். நான் பயன்படுத்துகிற எந்த ஒரு எனர்ஜியால் யாருக்கும் சேதாரம் வரவே வராது. தெரிஞ்சோ தெரியாமலோ மற்றவங்களுக்கு சேதாரம் எந்த விதத்துலையுமே உணர்வுகளாலோ பணத்தாலோ பொருளாலோ எண்ணங்களாலோ ஏற்படுத்தக்கூடாது
அது மூலமாக ஒரு நெகட்டிவ் கர்மாவை அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடாது, நம்மளும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாயிட்டேன் பல வருடங்களாகவே. ஸோ இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை நீங்கள் சேன் பண்ணலாம், வாட்டரில் எனர்ஜைஸ் பண்ணலாம், செவத்தில் எழுதி ஒட்ட வைக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுத்து தலகாணி கடியில் வைக்கலாம். நிச்சயமாக அது ஒரு வேலை பண்ணும். நல்லதை மட்டுமே நினைப்போம், நல்லதை மட்டுமே பகிர்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம், நல்லதை மட்டுமே பேசுவோம். எந்த விதத்திலும் யாருக்கும் எந்த சேதாரமும் புண்படுத்தும் எண்ணமும் இல்லாமல் நல்லதை நினைப்போம், நல்லா வாழுவோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக. May the universe shower abundance upon you and your family members. Grow more, compassionate universe always has your back. Astro Branda again from Coimbatore.